உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஒரு அது மாதிரி மக்களுக்கு ஏன் ஏமாத்துறாங்க? ஒன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்றது. மக்கள் ஏமாற மாட்டார்கள். மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துகிறேன் துணிந்து கொண்டு இருக்கிற ஒரே முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை. இதுதான் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு அப்படியே கோட்டு சூட்டோட போய் அவர் நிக்கிறத பார்த்துட்டு தோளை தட்டி பெஸ்ட் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டார். அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் என்னப்பா வேலை? இவன் பாடுறான் எல்லாம் என்ன, நான் சட்டமன்றத்துக்கு வந்தாவே சிங்கர்கள்லாம் பாடுற மாதிரி தெரியுதுங்களா? சிங்கர்கள் பாட மாட்டாங்க. சிங்கர் எகிர்க்குவான். உங்களுக்கு தெரியாது. சிங்கர் பாட்டை எத்தனை பேர் ரசிச்சு ரசிச்சு வீட்டில் பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். உனக்கு பாடினா பிடிக்காது. உங்களை பத்தி எப்படிப்பா பாட முடியும்? உங்களை பத்தி பாடுறா என்ன சொல்றது? போய் வா மகனே போய் வான்னு சொல்ல முடியும். வேற சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். ஏன்னா நம்மளால சொல்ல முடியாது. சொன்னா வருத்தப்படுவீங்க. தப்பித்து வந்துட்டியப்பா. ரெண்டு பேருமே நம்மால விலைக்கு வாங்கி அவர் தப்பிச்சாரு. சோழிங்க இங்க இருக்கிற சேப்பாக்கத்துல இஸ்லாமிய பெருமக்கள் கொஞ்சம் மனசு மாறிட்டாங்க. அவ்வளவுதான். இல்லைன்னா கதை முடிஞ்சிருக்கு. எதிர்கட்சி வரிசையிலேயே எதிர்கட்சியை சார்ந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாரையும் காணவில்லை. எங்கடா பாருங்க. இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னா, தெளிவாக இருங்கள். மக்கள் பணிகளுக்காக, மக்கள் ஆற்றுகிற பணிகளுக்காக. எவ்வளவு கொடிபேரிக்கு சொன்னாங்க. இத்தனை நாள் நாங்கள் எத்தனையோ பார்த்தேன். கொடிபேரி ஒரு டூரிசம் பிளேஸ் ஆகும். அதுக்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கியாச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நடத்திருக்கு உங்கள் பிரதிநிதியாக முதலமைச்சர் எடுத்து சொல்வேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யாராச்சும் நினைச்சாங்களா? தண்ணி திறந்துருந்தாங்க. இது தூண்டி விட்டாங்க திமுக, அண்ணா திமுக. நான் முதலமைச்சர் இங்கிருந்து பேசினேன். என்ன செய்யணும்னாங்க. சார் தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டா பெட்டரா இருக்கு சார். அதுக்கு என்ன பண்ணணும்னாங்க? ஜியோ போடணும்னாங்க. ஜியோ போட்டால் தான் திறக்க முடியுமா? தண்ணி சட்டர் தூக்காதானாங்க. 5 மணிக்கு சட்டர் தூக்கி விட்டாச்சு. அடுத்த நாள் ஜியோ இருக்கு. இது யார் தலைவர்? நீங்க நினைச்சு பாருங்க. பவானி சாகர் கீழ்பவானி பாசத்திலே அங்கே தண்ணீர் திறந்து விடுவதற்கு ஜியோல 5 மணிக்கு திறந்து விட்டாச்சு. எல்லாம் அவருக்கு தெரியும். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு. நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறார். எப்படி நிதி நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது, எங்கே தவறுகள் நடைபெற்று இருக்கிறது என்பதை ஆடிட்டர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என் கையிலே கோப்பு இருக்கிறது. எப்படி வந்துச்சு? எந்த கோப்பாக இருந்தாலும் இப்போதே சொல்ல முடியுமானார். இவன் சொல்லி போட்டு போயிடுவான். அவன் பக்கத்துல உட்கார்ந்தா செத்தான். அவன் பூரா உயர பிடிச்சிட்டு இருக்கான். இவன் வாடு பாடிட்டு போயிட்டானே, நான் மந்திரியா இருந்து கதையை முடிச்சிருவான் போல் இருக்குது, நம்மளுக்கு வீட்டுக்கு அடிச்சிருவான் போல் இருக்குன்னு இப்ப அவன் போயிட்டு கிடக்குறான். சொல்றது தலைவன் சிந்தி சொல்லணும். இத சொல்றதுக்கு பிறகு அமைதியா இருக்கணும். இன்னொரு முதலமைச்சர் ஆடிட்டர் பார்த்து, ஆடிட்டருடைய வரவு செலவு கணக்குகளை பார்த்து என்ன தவறு நடைபெற்றிருக்கிறது குற்றச்சாட்டுகளை சொல்லியதற்கு பிறகு சட்டத்துறைக்கு அனுப்ப வேண்டும். நீ சொல்லிட்டீங்களே காட்டுங்கிறாங்க. அவர் காட்டுவார். எப்பன்னு தெரியல. இந்த சட்டமன்ற முடிவுகளை காட்டிடுவார். அது எனக்கு தெரியும். அவர் எப்படா காட்டுறன்னு பார்த்துட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரும் மக்களை கேட்கிறேன். விவசாயியுடைய நெல் விலை உயர்த்தப்படவில்லையும் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யவில்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு 13 லட்சம் ரூபாய், 13 லட்சம் கோடி கடன். அரசாங்கம் எப்படி செய்வது என்பது தடுமாறி கொண்டிருக்கிற நேரம். அத்தனையும் சேர்த்து இன்றைக்கு ஒரு சிறந்த ஆட்சி தருவதற்காக பல்வேறு திட்டங்களை எப்படி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும், இங்கே நிதியை சிக்கனப்படுத்த வேண்டும் என்ற முறையிலே அவர் பணியாற்றி வருகிறார். அப்படி வருகிற போதுதான் இங்க இருக்கலாம் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், ஒரு காலத்திலாவது விவசாயி நினைத்த 4000 ரூபாய் கரும்பு கிடைச்சிருக்க? நான் கேட்கிறேன். 4000 டன்னுக்கு இந்தியாவிலே முதல் முறையாக அறிவித்த முதலமைச்சர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர ஆகல. பால் உற்பத்தியாளர்கள் 5 வருஷத்துக்கு ஒரு 3 ரூபாய் ஏற்றுவார். இங்க 3 ஏற்றினா அங்க 3 ஏற்றிடுவான் கன்சூமருக்கு. ஆனால் 3 ரூபாய் ஏற்றினாலும் இதை பகிர்கிற ஏழை எளிய மக்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் அத்தனை பேருக்கும் பால் விலை உயராமல் பார்த்து கொண்டிருக்கிற மனதினை மிக்க தலைவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஜோசப் விஜய் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி
பாருங்க, இங்க ஏத்துறாங்க விவசாயிக்கு, அங்க மக்களுக்கு ஏற்றாம பாக்குறாரு. இவர் அண்டையை ஏற்றி விட்டுருவான். 3 மாதத்தில் நடக்கிறது. நெல்லுக்கு விலை உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது. எல்லாம் எதற்காக சொல்லுன்னு சொன்னால், விவசாய சங்கத்தை அழைத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் பேசுங்க என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை. நாங்கள் 8 மந்திரி பேசணும். பேசி என்ன வேணும் கேட்டா அவங்க இப்ப திருப்தியா இருக்காங்க. இதை பண்ணா போதும் பண்றாங்க. நாங்க ஓடி ஓடி பார்க்கிறேன், ஆனா ஒண்ணும் நடக்கிறது இல்லை. நான் எதற்காக சொல்லுன்னு சொன்னால், ஒரு தமிழ்நாட்டின் வரலாற்றில் யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை சரித்திரத்தை தமிழ்நாட்டில் படைத்தார். நான் இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், ஒரு தமிழக முதலமைச்சர் தொலைநோக்கு சிந்தனை. ஈரோட்டுக்கு என்ன வேணும், கோபிக்கு என்ன வேணும், பவானிக்கு என்ன வேணும், அந்தியூருக்கு என்ன வேணும், சத்தியமங்கலத்திற்கு பவானி சாகருக்கு என்ன வேணும், பெருந்துறைக்கு என்ன வேணும் கேட்கிறாங்க. உங்க நினைவை பார்க்கிற போது 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டு ஒடியாண்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் இணைவோம், முடிஞ்சு போச்சான். நீ 47 6 குறைஞ்சு போச்சு. உன்னை 10 ரெடியா இருக்கு. உங்களுக்கு தெரியாது, அந்த 10 வந்தா முடிஞ்சு போச்சு. அதுல 25 பேர் ஒட்டுக்கா வரக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கு. அப்புறம் தான் தெரியும் அவர்களுக்கு. எல்லாரும் கூட்டி சதி. நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இது போன்ற எண்ணங்கள் எவருக்கும் வந்ததில்லை. இந்த தொலைநோக்கு சிந்தனை என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தலைவரை தவிர எவராலும் சிந்தித்ததே கிடையாது. நான் புரட்சி தலைவரை பார்த்தேன், புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்தேன். அதற்கு பிறகு இவரோடு பயணம் செய்கிற போது 3 தலைவருடைய கொள்கைகளை நான் பார்க்கிறேன். நம்முடைய கொள்கை தலைவர் யார்? தந்தை பெரியார். தமிழ் சமுதாயம் ஒரு காலத்திலே கேட்பாரற்று அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட நேரத்தில் அந்த தமிழ் சமுதாயத்தை தட்டி எறித்தவர் தந்தை பெரியார். கல்வியை கற்க முடியாத என்று ஏங்குகின்ற ஏழை மக்களுடைய கல்விக்கண்ணை திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதே போலதான் சட்டமேரை இந்தியாவிலே இருக்கிற இனவேரிகளை மதக்களை ஒன்றிணைந்து வேறுபாடு இல்லாமல் சட்டத்தை இயற்றிய சட்டமேரை அம்பேத்கர். இன்றைக்கு வெள்ளையனையை துரத்தி அடித்தவர் வெற்றி வீராங்கனையாக இருக்கிற வேலு நாச்சியார். அதே போல சமூக சேவை செய்கிற சிறந்த பண்பாளராக நம்முடைய கொள்கை தலைவர்களாக இன்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அஞ்சலி அம்மா. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நம்முடைய கொள்கை தலைவர் நீங்கள் பாருங்கள், இவர் கொள்கையில்லா தலைவர். ஏப்பா நான் கேட்கிறேன், முதலமைச்சர் வெற்றி திட்டம் வெற்றி திட்டம் வெற்றி திட்டம் வச்சிருக்கீங்க, என்னப்பா கேட்டேன். நான் எங்களுக்கு வைக்க தெரியாது. கலைஞர் திட்டம் கலைஞர் திட்டம் கலைஞர் திட்டம் எங்களுக்கு வைக்க தெரியாதப்பா, இதுதான் தெரியும். அவர் பேர் வச்சிருக்காரா? வெற்றி திட்டம் என்பது நாட்டில் வரலாறு படைப்பதற்கு. நீங்கள் செய்தீர்களே, அம்மா உணவகத்தை பேர மாத்தினீங்களே இல்லையா? நீங்க அம்மா உணவு மதிய உணவு போட்டீங்க, மதிய உணவு அம்மா மடிக்கணி கொடுக்கவே இல்லை. அம்மாவுடைய திட்டம் பெண்களுக்கு திருமணம் செய்கிற போது ஒரு பட்டு புடவையும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை 8 கிராம் தங்கம் தரங்கிற திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? அம்மா மடிக்கணினி கொண்டு வந்தீர்களா? அம்மா குடிநீர் இருக்கிறதா? அனைத்தையும் மூடுகளா செய்து விட்டு கடலுக்குள்ள பேனா வைக்கிறதுக்கு 85 லட்சம். ஐயா, கடலுக்குள்ள எவனையா போவேன் பயந்துட்டு. இப்பெல்லாம் திடீர்னு சுனாமி வந்தா பலகையோடு தூக்கிட்டு மேல போயிரு. என்ன கடலுக்குள்ள ஒரு 2000 மீட்டர் கொண்டு போய் கடலுக்குள்ள கொண்டு இவர் எழுதின பேனா, அங்க எழுதின பேனா தச்சு பேனா இருந்தான். பேனா வச்சு இதற்கு ஒரு நிதி விட்டால சத்தம் போட்டதுக்கு அப்புறம் நின்றுது. உங்கள் சொத்து பொருள மக்கள் வரிப்பணம் சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கு பயனாற்ற வேண்டும் சொன்னதுக்கு அப்புறம் தான் பேனா வேலையை நின்று. நான் கேட்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் நல்லவங்களா நடிக்கிறீங்களே. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தமிழக மண் பொறுத்தவரையிலும் எல்லாரும் நினைச்சிட்டாங்க. நாங்க ஒரு முடிவுகளை செய்தோம். சட்டமன்றத்திலே தீர்மானங்களை கொண்டு வருகிற போது எல்லோரு மாதிரித்தார்கள். அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில கட்சிகளை தவிர தொகுதி வரையறுக்க வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தில் நாம் தெளிவாக சொன்னோம். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை 543 நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இருக்க வேண்டும்.
7.18 மாற்றப்படக்கூடாது என்றெல்லாம் சொன்னோம். ஆனா திமுக கணக்க நைஸா அது வந்து கொஞ்சம் விளையிட்டு இருக்காங்க. என்னன்னா டெல்லி கையில் வச்சுக்கலாம்னு பாக்குறான். டெல்லி இவங்க கையில வச்சுக்காது. இந்த தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகுதான் அவங்க மற்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க இவங்களை பத்தி. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன் என்று சொன்னால் 8.18 இது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 39க்கு குறையக்கூடாது, அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். மேல வந்தா எங்களுக்கு கவலை. 850 சீட்டு நாடாளுமன்றத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்கிறாங்க. அப்ப என்ன உங்களுடைய கொள்கை? இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 39 பேர் இருக்கிற போதே நம்மளுக்கு ஒண்ணு நடக்கல. 850 பேர் வந்துட்டா என்ன ஆகு? நார்த் இந்தியா பூரா வந்துட்டான். தென் மாநிலத்திலே வேலை இல்லை. எந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர் சொல்கிற போது தெற்கு தேய்கிறது வடக்கு வாழுகிறது என்று சொன்னார்கள். ஆனால் நம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தெற்கு வாழும் வடக்கு என்ன என்பதை தெரியாமல் தடுமாறும் என்பதைத்தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நீங்கள் கேட்க தேவையில்லை. குடிநீர் திட்டங்களாக இருந்தாலும் சரி, சாலை பணிகளாக இருந்தாலும், மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பட்டாக்களாக இருந்தாலும் அனைத்து வழங்கப்படும். இன்றைக்கு ஏழை மக்கள் வாழ்கிறார்களே, இருப்பதற்கு இடமில்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை. இடத்திலே சொல்லுகிற போது சொன்னார், இந்த வருஷம் 25 லட்சம் 20 லட்சத்தை 25 லட்சம் பேர் கொடுத்துருவார். 1500 சர்வே, யாருக்கு ஒரு ஆணையர். நீ கவலைப்படாதீங்க, யாருக்குமே நீ பட்டா இல்லை என்ற நிலையை தமிழ்நாட்டில் இருக்காது, இடமில்லை என்ற நிலையை தமிழ்நாட்டில் இருக்காது என்ற வரலாற்றை படைக்கிற ஒரே தலைவர் உங்களுடைய வெற்றி தளபதியை தவிர யாவரும் ஆக முடியாது என்பதை தமிழக மக்கள் காணப்போகிறீர்கள். இது நடக்கு. இருப்பதற்கு இடம் வேண்டாமா? வாழ்வதற்கு வசதி வேண்டாமா? 3.5 லட்சம் கொடுத்ததை 5 லட்சமாக உயர்த்தி காட்டினார். வீடுகள் கட்டுவதற்கு கட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக. எதற்காக சொல்லி சொன்னால், தொலைநோக்கு சிந்தனை. 436 பக்கங்கள், 5 ஆண்டு கால திட்டம். சட்டமன்றத்துடைய வரலாற்று இல்லாத ஒன்று. முதல் அமைச்சரவை கூட்டத்தில் இதை முதலில் நிறைவேற்றி காட்டிய ஆற்றல் மிக்க சக்திகளாக விளங்கிய ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர எவராலும் இல்லை என்பதை நாடே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பொறுக்க முடியல, கம்புருங்க. நல்ல ஆலோசனை சொல்லுங்க. கருத்துக்கள் சொல்கிற ஒவ்வொருவரையும் அவர் தான் கேட்கிறார். நீ நல்லது சொல்ல போயிடவன நான் கேட்டுக்கிற ரெடிங்கிறார். நான் கருத்து சொல்ல மாட்டேன், ஆட்சியை கவனிப்பதற்காக நான் தயாராக. நீ ஏதாச்சும் கை வச்சுன்னு வச்சுக்க 234 தொகுதி நாங்களா ஒருத்தர் உனக்கு கிழிக்க முடியாது. இதான் நடக்கு. அப்படியே கொஞ்சம் டச் பண்ணிட்டீங்க வச்சு முடிஞ்சு போச்சு. எல்லாரும் இருக்க மாட்டேங்க, நாங்க மட்டும்தான் இருப்போம் சட்டமன்றத்தில், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நடக்குமா நடக்காதா? மக்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது இடர்பாடுகள் வரவே வராது. இவன் நினைச்சிட்டு இருக்கிறான், கொஞ்சம் ஸ்லிப் பண்ணீங்கன்னா போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த 6 பேர் எப்படி வராங்க பாருங்க. நீ நிக்கிறேன் பூரா டெபாசிட் இழக்க போறீங்க. அதான் நடக்க போகுது. தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்க மறுபடியும் வர போறாங்க. உங்களை ஆட்டங்க இருக்கு. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் தான் அதற்கு காரணம், நான் அல்ல. உங்கள் அன்புக்கரங்கள் தான் அதற்கு காரணம். தொடர்ந்து 9 முறை, தொடர்ந்து 10 முறை வாக்களித்தீர்கள். ஒரு 9 முறை அல்ல, கொஞ்சம் ஓட்டுல போன அது வேற. இந்த மக்களுக்கு என்ன நன்றிக்கடன் செய்ய போகிறேன் என்பதெல்லாம் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த காலம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய வெற்றி தளபதியாகும். உங்கள் அத்தனை பேரையும் வாழ வைக்க வேண்டும். என்னோடு இணைந்து பணியாற்றி இருக்கிற வெற்றி கழகத்துடைய தோழர்களுக்கும் அதை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய கழக தோழர்களுக்கும், என்னோடு வந்தவர்களுக்கும், உங்களோடு இருப்பவர்களுக்கும் இணைந்து அந்த படையில் நான் ஆற்றுவேன். அத்தனை பேரும் பொறுப்பாளர்கள், நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதை உருவாக்கியே தீர்வோம். அதைத்தான் தலையாய கடமையாக நான் ஆற்றுவேன். இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உங்களை பார்க்கின்ற போது எனக்கு தெரிகிறது, ஒரு பிரைட்னஸ் சொல்லுவாங்களே, தெரியுது. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்கிறாரு. இந்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திட்டங்களை பின்பற்றுகின்ற வரலாற்றை படைக்கிறவர்களாக உருவாக வேண்டும் என்று உங்கள் எண்ணங்களில் இருக்கலாம். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய சிந்தனைகளே வேறு. ஆகிய தொலைநோக்கு சிந்தனையோடு தமிழ்நாட்டை வளம் வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் பார்க்கிறவங்க சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் சொன்னாரம்மா போய் பார்க்கிற போது நான் அன்னைக்கு போல அப்படியே ஒரு சாலையை போட்டு பொக்கை கொடுத்துனேன். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், திரையுலகத்தில் மட்டும் நீங்கள் உச்சகட்டத்தில் இல்லை, நேர்மையில் உச்சகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆழ்த்துகிறேன் சொன்னார். இவனுக்கு தெரியாது, இந்த படுத்துட்டே போற ஆளு வச்சு புரியாது. அடுப்பவருக்கும் நெஞ்சை நிமித்தி போவதற்கும் வித்தியாசம் இருக்குது. நான் கூட சொன்ன கோவப்பட்டாங்க. ஆனால் நன்றியை மறந்து விடக்கூடாது, அதுதான் முக்கியம். வாக்களித்த மக்களுக்கு நன்றி கடனோடு நான் பணியாற்றுவேன். மக்கள் விரும்பியதை செய்வேன். மக்கள் என்ன கனவோடு எனக்கு வாக்களித்தார்களோ அந்த கனவுகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே தலைவர் தளபதி அவர்கள். எல்லாம் இருக்கிறேன் நீங்க நினைக்க கூடும். ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னால், இந்த மகராசனியை வெளியே அனுப்பி சொன்னா நான் அந்த பக்கம் உட்காந்து அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க, அது வேற விஷயம். வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சராக இங்கே வருவதற்கே காரணமுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஜோசப் விஜய் ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதை தவிர எவராலும் இல்லை. நான் கூட வரும்போது நிறைய பேர் சொன்னேன், சில கிராமத்துக்கு போறபோது உங்களுக்கு தண்ணி போட்டு அப்படின்னாங்க. பெரிய வயசானவங்க இந்த காலனி பக்கம் சில பக்கம் நாங்களே எப்பவுமே அட்டலைக்கு தானே போட்டு இருக்கிறேன்ட்டாங்க. அட சாமி, நான் சின்னத்துக்கு நிற்கிறேன், இவர் அட்டலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். வம்பா போச்சு, எனக்கு சில நேரத்தில் கொலை போச்சு. அப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன், தெளிவா நீங்க சொல்லுங்க, நீங்க ஓட்டு கேட்கிற போது விசில் விசில்ட்டே வாங்க சித்தம் விட்டுறாதீங்கப்பான்னு. ஏன்னா அவன் மைண்ட்ல 10 முறை போட்டு 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 என்ன ஏன் நீங்க தலைவர் காலத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு அட்டலை தானே போட்டுன்னு போங்கிறாங்க. இதனால வம்பா போச்சு. நான் தலைவர் சொல்லுவோம், தலைவர் எல்லாரும் மந்திரிகளை கூப்பிட்டு இங்க ஒரு காமெடி கேளுங்க அப்படின்னு அவரே 5-6 மந்திரிகளுக்கு வந்து நின்று ஒரு கதைக்கு வந்து கேளுங்க. நான் அதை சொன்னேன், குலுங்கி குலுங்கி சிரிச்சார். எவ்வளவு சிக்கல் எனக்கு இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த சிக்கலை எல்லாம் தீர்த்தவர்கள் நீங்கள். அதற்காக கோடான கோடி நன்றி உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் வாருங்கள். உங்களை நான் நேசிப்பது மட்டுமல்ல, உங்கள் அத்தனை பேரையும் உங்களுடைய தலைவருடைய தலைமையிலே வாழ வைப்போம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து, இவ்வளவு இதுக்கு அவரெல்லாம் எத்தனை பண்ணா தெரியுங்களா? 6 கோடி ஆச்சாமா இது பாரி கொண்டு வரக்கு. அது 8 மாவட்டம் 5 மாவட்டத்தில், சேலத்துலையும் வர்றான், நாமக்கல்லையும் வர்றான், காங்கேயத்திலிருந்து திருப்பூர்லேருந்து வர்றான், கோயம்புத்தூர் மேட்டூர்லேருந்து மேட்டுப்பாளையத்தில் வர்றான். எல்லாம் பஸ் நம்பரை பார்த்தா ரெக்கார்ட் ஆகுது. நான் சாதனை படைக்க போகிறேன். என்னைக்கு நீ சாதனை படைக்க முடியாது. நீங்க இருக்க வரைக்கும் அந்த கட்சி ஜெயித்தா டெல்லி பார்க்க வேண்டிய வேலை இருக்குது, கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கு. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த இயக்கங்களாக இருந்தாலும் நம்முடைய தலைவரை வெல்வதற்கு இனி தமிழ்நாட்டில் எவரும் பிறக்கப் போவதில்லை என்ற வரலாற்றை நாம் படைப்போம். இதுதான் தமிழகத்தின் வரலாறு என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான